கர்த்தர் என் மேய்ப்பான், எனக்கு குறைவில்லையாம். சங்கீதம் 23:1. இன்றைய இந்த அற்புதமான வேத வசனம் நமக்கு ஒரு ஆழமான நிச்சயத்தையும் பாதுகாப்பையும் சமாதானத்தையும் அளிக்கிறது. இந்த வசனம் சங்கீதம் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. இதை எழுதிய தாவீது ஒரு ராஜாவாக இருப்பதற்கு முன்பு ஒரு மேய்ப்பானாக இருந்தார். அதனால் மேய்ப்பான் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை அவர் அனுபவத்தால் அறிந்திருந்தார். ஒரு மேய்ப்பான் தனது ஆடுகளை வெறும் கூட்டமாக பார்க்க மாட்டார். ஒவ்வொரு ஆட்டையும் தனித்தனியாக அறிந்திருப்பார். அது பலவீனமா? அது காயமா? அது பசிக்கிறதா? அது தண்ணீர் தேடுகிறதா? என்று கவனிப்பார். ஆபத்து வருவதற்கு முன்பே அதை உணர்ந்து காக்க முன்வருவார். அதேபோல தேவன் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அறிந்திருக்கிறார். நாம் வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் கவலை இருக்கலாம். நாம் பலமாக நடக்க முயன்றாலும் உள்ளத்தில் பயம் இருக்கலாம். நம்முடைய தேவைகள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய இரகசிய ஜெபங்கள் அனைத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பான் என்று தாவீது சொல்கிறார். அவர் ஒரு மேய்ப்பான் என்று சொல்லவில்லை, என் மேய்ப்பான் என்று சொல்கிறார். இது ஒரு உறவு. இது ஒரு நெருக்கம். இது ஒரு நம்பிக்கை. இன்று நாமும் அதேபோல் சொல்ல முடியுமா? கர்த்தர் என் மேய்ப்பான் என்று உறுதியாக சொல்ல முடியுமா? எனக்கு குறைவில்லையாம் என்ற வார்த்தை மிகவும் ஆழமானது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கும். பணம் குறை இருக்கலாம். அன்பு குறை இருக்கலாம். சமாதானம் குறை இருக்கலாம். ஆரோக்கியம் குறை இருக்கலாம். ஆனால் தேவன் நம் மேய்ப்பானாக இருந்தால் நம் வாழ்க்கைக்கு தேவையானதை அவர் சரியான நேரத்தில் அருளுவார். சில நேரங்களில் நாம் காத்திருக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நாம் வழி தெரியாமல் நிற்கும் நேரத்தில் அவர் வழி காட்டுவார். நாம் விழும் நேரத்தில் அவர் தூக்குவார். நாம் உடைந்த மனதுடன் இருக்கும் நேரத்தில் அவர் ஆறுதல் அளிப்பார். ஒரு ஆடு மேய்ப்பானின் குரலை அறிந்திருக்கும். அது அந்த குரலை கேட்டவுடன் பயப்படாது. அது ஓடி விலகாது. அது நம்பிக்கையுடன் பின்தொடரும். இன்று நாம் தேவனுடைய குரலை கேட்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அல்லது நம்முடைய சிந்தனைப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? தேவன் நம்மை கட்டுப்படுத்த அல்ல, காக்க விரும்புகிறார். அவர் நம்மை தண்டிக்க அல்ல, தாங்க விரும்புகிறார். அவர் நம்மை தள்ள அல்ல, தூக்க விரும்புகிறார். இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், கடன் சுமை, குடும்ப பிரச்சனை, உடல் நலம் குறைவு, மன அழுத்தம், எதிர்கால பயம், இந்த வசனத்தை உங்கள் இதயத்தில் பதியுங்கள். கர்த்தர் என் மேய்ப்பான், எனக்கு குறைவில்லையாம். இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு சொல்லுங்கள். காலை சொல்லுங்கள். இரவு சொல்லுங்கள். கவலை வரும் நேரத்தில் சொல்லுங்கள். இந்த வசனம் உங்கள் மனதை பலப்படுத்தும். உங்கள் நம்பிக்கையை புதுப்பிக்கும். இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கர்த்தரின் சமாதானம் நிலைக்கட்டும். குறைவுகள் நிரப்பப்பட்டும். மூடிய கதவுகள் திறக்கப்பட்டும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகட்டும். உடலில் ஆரோக்கியம் பெருகட்டும். கர்த்தரின் கிருபை உங்கள் வீட்டை நிரப்பட்டும். ஜெபிப்போம். அன்பான பரலோகத் தந்தையே, நீர் எங்கள் மேய்ப்பான் என்பதற்கு நன்றி. பல நேரங்களில் நாம் பயப்படுகிறோம். பல நேரங்களில் கவலைப்படுகிறோம். ஆனால் இன்று உம்மை முழுமையாக நம்பிக்கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் எல்லா குறைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் குடும்பத்தை காத்தருளும். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்கள் வேலை, தொழில், ஆரோக்கியம் அனைத்தையும் உம்முடைய கரங்களில் வைக்கிறோம். உமது குரலை கேட்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்மில் நம்பிக்கை வைக்க உதவி செய். எனக்கு குறைவில்லையாம் என்ற விசுவாசத்தில் வாழச் செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.